ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேசிஸில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? இந்த டேபிளை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. என்ன பொசிஷனில் வருது, என்ன கிரேட் ஸ்கேலில் வருது, வேகன்சி எவ்வளோ, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, என்ன ஃபீல்டில் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் ஓரலாக சொல்லிடுறேன். பிஇ பிடெக் முடித்தவங்க, அதுக்கப்புறம் எனி டிகிரி முடித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்கல் கோர்ஸும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். எனி டிகிரி முடிச்சவங்களுக்குமே இதில் போஸ்டிங் எலிஜிபிள் இருக்குது. ஆனால் சில சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறுது. மினிமம் 1 இயர்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் டேபிள் வந்து கிளியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோட்டாக்கும் எவ்வளோ வேகன்சி பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிளுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது ரிசர்வேஷன் இன் போஸ்ட். ஓகேங்களா? அதாவது கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் டிசேபிலிட்டி பர்சன்ஸ்க்கும் கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. 1984 இயர்ஸில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலிக்கும் 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறம் டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் உமனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 175 ப்ளஸ் அப்ளிகேபிள் டேக்ஸஸ், அதாவது பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இது எல்லாமே சேர்த்து இல்லை அடிஷ்னலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 175 ப்ளஸ் இந்த சார்ஜ் எல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் அதர்ஸ்க்கு, அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 250 ப்ளஸ் டேக்ஸு பேமெண்ட் சார்ஜஸ், அதாவது பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனி பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிரான்ச்சுக்கு எந்த ஆஃபீஸ்க்கு பேங்க்கு தேவைப்பட்டாலும் நாங்கள் வந்து அங்கே போஸ்டிங் போடுவோம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் என்ன கிரேடில் ஸ்கேலில் வரீங்க, உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் என்னன்னு சொல்லிட்டு மினிமம்லேருந்து அப்புறம் அலோவன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராபேஷன் பீரியட் மினிமம் 12 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பாண்ட் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன், எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அகைன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2025 தான். அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிடி இன்டர்வியூ, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பேங்க்கு தான் வந்து டிசைட் பண்ணும் எதை வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் 225 மார்க் வரைக்கும் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதையுமே சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்கு சென்னை மட்டும்தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் பற்றின அந்த கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் போடு தான். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போது என்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வரணும், செல்ஃப் அட்டஸ்ட் ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பியோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். அஃபிஷியல் பேங்க் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லிங்க் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அகைன் ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதையும் வந்து பார்த்துங்க. ப்ளஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணி முடிச்சு டைம் டு டைம் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணி அப்புறம் ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு போஸ்டிங் உண்டான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு அன்னெக்சர் 1ல் கிளியராக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ உங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அன்னெக்சர் 2ல் கைட்லைன்ஸு. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அன்னெக்சர் 3லேருந்து சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தேவைப்பட்டால் அதையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அறிவிச்சிருந்த ரெகுலர் பேசிஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ். சரிங்களா? முக்கியமான விவரங்கள்.
ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மீடியா தான் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.